அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து 2 நாளாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுகாமு அடுத்து இல்ஹார் பார்த்தோம். அதுக்கு 2 நாட்கள் வந்து நம்ம தஜ்வீதுடைய நோக்கம், அதுக்கப்புறம் என்னென்னா குன்னானா என்ன, அதை மாதிரி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இக்லாப் அதோட சட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம் 4 சட்டங்கள் வந்து இருக்குது நூனே சாக்கினால. மொதல் சட்டம் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? இதுகாம் முடிச்சிட்டோம். அடுத்து இல்ஹார் முடிச்சிட்டோம். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இக்லாப் பார்க்க போகிறோம். இக்லாபுடைய சட்டத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? நாளைக்கு இஹ்ஃபா பார்க்கலாம், இன்றைக்கி இக்லாபுடைய சட்டத்தை பார்க்கலாம். ஓகே, இக்லாப் என்றால் என்ன? இக்லாப் என்றால் மாற்றுதல் என்று பொருள். சரிங்களா? ஓகே, இக்லாப் என்றால் என்ன? மாற்றுதல். ஒரு எழுத்து இருக்குன்னா, மீம் இருக்குன்னா அதை பாவாக மாற்றணும், பா இருக்குன்னா அதை மீமாக மாற்றணும். பட் இக்லாபில் என்னத்தை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நூன் இருக்குன்னா அதை மீமாக மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு எழுத்தை வந்து மாற்றி வந்து ஓதுறது தான். சரிங்களா? ஆனால் இக்லாபில் எதை மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கலாமா? இக்லாப் என்றால் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அடுத்து பா வந்தால், சுக்குன் செய்யப்பட்ட நூனில் வரும் இன் என்ற உச்சரிப்பை இம் என்று மாற்றி குன்னாவுடன் ஓத வேண்டும். புரிஞ்சதா உங்களுக்கு? அதாவது சுக்குன் செய்யப்பட்ட நூன் இங்கே இருக்கா, மின் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கடுத்து என்ன வந்திருக்கு? பா வந்திருக்கு. இப்போ பா வந்துச்சுன்னா இந்த மின்னுங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா இம்மா மாற்றணும். புரிஞ்சதா? ஓகே, அப்போ மின் பைனி ஐதீஹிம். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லணும்? மிம் பைனி அப்படிங்கணும். ஸோ அப்போது இந்த இன்னை இம்மா மாற்றணும். அதோட நீங்கள் என்ன செய்யணும்? குன்னாவும் கொடுக்க வேண்டும். கொடுக்கலாமா? இப்போ நான் ஓதி காட்டுறேன். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து பா வந்துச்சுன்னா இந்த நூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூனை மீமாக மாற்றணும், சுக்குன் செய்யப்பட்ட மீமாக மாற்றணும். மின் பைனியை நிம் பைனின்னு மாற்றணும். மாற்றுறது மட்டும் இல்லாமல் குன்னாவும் கொடுக்க வேண்டும். குன்னா என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். குன்னா கொடுக்கணுங்கிறாங்க. ஓகேங்களா? குன்னானா நம்ம பார்த்துருக்கோம், 2 விரலுக்கு நாம் கொடுக்கணும், 2 விரலுக்கு கொடுக்கணும் அல்லது 2 நொடி. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மூக்கின் நுனியிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இப்போ மிம்பைனி ஐதீஹிம். புரிஞ்சதா உங்களுக்கு? அப்போ சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து பா வந்திருக்கிறதுனால மின்பைனி என்பதற்கு பதிலாக என்னது? நிம்பைனி என்று குன்னாவுடன் ஓத வேண்டும். இதுதான் இக்லாபுடைய சட்டம். சரிங்களா? எனக்கு ரொம்ப சின்னது தான். இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். மிம்பைனி இக்லாபுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு மிம்பைனி ஞாபகம் வந்துடும். இந்த இக்லாபுடைய எழுத்து பா மட்டும்தான். சரிங்களா? இந்த இக்லாபுடைய எழுத்து என்னது? பா மட்டும்தான். எல்லாத்துக்கும் ஒரு எழுத்து பார்த்தோம். இதுகாமுக்கு என்ன பார்த்தோம்? யோமீன் எருமலூனன்னு சொல்லி பார்த்தோம். இல்ஹாருக்கு என்ன பார்த்தோம்? தொண்டைக்குரிய 6 எழுத்துக்களை பார்த்தோம். இந்த இக்லாபுக்கு ரொம்ப ஈஸி. இந்த பா மட்டும்தான் இக்லாபுடைய எழுத்து. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதாவது காரி ஓதுனதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து என்ன வசனம்னு பார்க்கலாம். 104 ஹுமஸால 4வது வசனம். சரிங்களா? நான் 103 104 3வது வசனத்துலேருந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கல்லால் வந்து கல்லா சொல்லிட்டு ல இம்பதன்னு சொல்லும்போது அவர் வந்து ல இம்பதன்
في الحطمة كلا لينبذن في الحطمة. அழகா வந்து அந்த இம்பதன்ன அப்படிங்கும்போது அங்கே குன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? அந்த யுன்னை வந்து இம்மா மாற்றிடுவாங்க. ஏன்னா சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு இடத்துல யுன் அதில் வந்து பா இருக்குது, அதுக்கடுத்து பா இருக்கிறதுனால அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனை மீமாக என்ன செய்கிறார்கள்? மாற்றி ஓதுகிறார்கள். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது, காமிக்கிறேன். இதில் அம்பி ஹும், அது அடுத்து அம்பஅஹும், அம்பிகும், அம்பியஹும், அம்பாகும், அதெல்லாம் வந்து அவர் அந்த மாதிரி ஓதுவாங்க. ஒரு தடவை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்கா? 1 செகண்ட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி ஓதுனாங்க, அம்பேஹுமா அம்பாகும் அதெல்லாம் எப்படி ஓதுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய வசனங்கள் குரானில் இருக்கும். எங்கெல்லாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து பா வந்திருக்கோ அந்த நூனை நீமா மாற்றி ஓதுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து உச்சரிப்பு பார்க்கலாம். சரிங்களா? Very good. Next letter. It has 3 dots on top of it. It actually comes when you bring your tongue out, right, against the upper teeth. And you're going to let the wind come out from between the teeth and the tongue. Look. And with alif, make it long. Light sound also. It's a soft S. Fa. Very important to bring the tongue. If you're not bringing out the tongue, if it's not coming from this part of the tongue, that is wrong. Fa. 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 Alif. Ba. Ta. Fa. Alif. Ba. Ta. Fa. Okay. Alif. Ba. Ta. Fa. Very good. So we got 4 letters down. Moving on to the next letter. இப்போ நீங்கள் வந்து இந்த சாவை வந்து அவங்க சொல்கிறத பார்த்துருப்பீங்க. சா சா சா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் இங்கிலீஷில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அந்த சாவை நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். எப்படின்னா, உங்களோட 2 பல் இருக்குது பார்த்தீங்களா, மேலே உள்ள பல், மேற்பல், அதில் நாக்கு வைக்கணும். மேலே உள்ள மேற்பல்லில் படணும், கீழே உள்ள இதுலேயும் படணும், பல்லையும் பட்டுட்டு நீங்கள் என்னென்னா நாக்கை வெளியே கொண்டு வந்து லைட்டாக கொண்டு வந்து என்ன செய்யணும்னா வரணும். இந்த சவுண்ட் எப்படின்னா லைட் சவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? சா 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 அப்படி இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இங்கே இங்கிலீஷில் வந்து அந்த மாதிரி ஒரு இது கிடையாது, ஒரு லெட்டர் வந்து கிடையாது. அதனால் அந்த சா சவுண்டு வெளியே வரும்போது லைட்டாக தா சவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த சாக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி தான் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன சவுண்ட்னா இஸ்ஸா, தமிழில் பார்த்தீங்கன்னா இஸ்ஸா இஸ்ஸா இஸ்ஸா.
மேலே வந்து அந்த பல்லில் வந்து படலை, சா சொல்லும்போது படலை அப்படின்னா அது வந்து தப்பாக தான் இருக்கும். உங்களோட ப்ரனன்சியேஷன் அப்படிங்கிறத உங்கள் உச்சரிப்பு தப்பாக தான் இருக்கும். உங்களோட நாக்கு வந்து அந்த பல்லோட படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் எடுத்த எல்லாமே. இன்றைக்கி நம்ம இக்லாபுடைய சட்டம் பார்த்துருக்கோம், அப்புறம் ஒரு சாவுடைய உச்சரிப்பையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள், படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. சரிங்களா? ஓகே. கமெண்ட்லேயும் என் நம்பர் இல்லாதவங்க கமெண்ட்லேயும் போடுங்க. சரிங்களா? ஓகே. உங்கள் யாருக்கும் வந்து மெட்டீரியல் வேணும், தஜ்வீதோட மெட்டீரியல் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அதுக்கு ஒரு குரூப் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன், டெலிகிராமில் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.